வெல்கம் டு விருதை சமையல். ஹாய்ப்பா, இன்றைக்கி நம்ம ரவா லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது அந்த 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அதுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு ஒரு 20 பல்லு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து ஏலக்காய் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு சீனி எடுத்துக்கணும். ஒரு 1/4 கிளாஸ் பால் எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு நெய் ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடணும். பொன்னிறமாக வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதே நெய்யில் அந்த 1 கப் ரவை, 1/4 கிலோ ரவை பாயுது. இந்த ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கணும். பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த நெய் வாசம் வர வர வறுத்துக்கோங்க. எப்படினாலும் ஒரு 20 நிமிஷம் டைம் கூட பார்த்துக்கோங்க. 20 நிமிஷம் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. அப்போனா தான் நல்லா ரவா லட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இதுக்கு நம்ம இப்போ ஒரு தேங்காய் போட போகிறோம். அந்த ஒரு தேங்காவும் தேங்காவை பத்தையாக எடுத்து அந்த இதில் அந்த பின்னாடி இருக்கிற ப்ரௌன் கலர் இல்லாமல் அவ்வளவையும் சீவிட்டு, இல்லை தேங்காய் பூ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நான் இதை மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் ஒட்டிட்டு வந்திருக்கேன். நல்லா இருந்தது. பூ சூப்பராக இருந்தது. ரவை நல்லா வறுபட்டுக்கிட்டே இருக்குது. கைவிடாமல் ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே ரவை தான். சில பேர் இதை மிக்சியில் பொடி பண்ணிக்குவாங்க. நல்லா 20 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமுமே நல்லா வறுபட்டுரும், மணலாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். விருப்பப்பட்டால், எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் அரைக்கலை. நல்லா வறுத்துக்கிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி தேங்காவை பின் பக்கத்தெல்லாம் சீவிட்டு மிக்சியில் ஒரு பல்ஸு, ஒரு தேங்காவையுமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பின்னாடி பல்ஸை விடுவோம்ல மிக்சியில், அந்த மாதிரி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு இந்த தேங்காவை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தேங்காய் வந்திருந்தது. இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அந்த தேங்காவை நல்லா வதக்கணும். ஏன்னா இது நம்ம வச்சுருந்தோம்னா ஒரு வாரத்துக்காவது கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்காக நெய்யிலேயே இந்த தேங்காவை ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்குறோம். அதில் உள்ள ஈரப்பசல்லாம் போகும். அதுக்கப்புறம் நல்லா சுருள ஆரம்பிக்கும். நெய்யோடு சேர்ந்து சுருள ஆரம்பிக்கும். நம்ம எந்த அளவு ரவை எடுத்தோமோ அதே அளவு தான் சீனி எடுக்க போகிறோம். இதில் கிஸ்மிஸ் பழம் போட விருப்பம் உள்ளவங்க போட்டுக்கலாம். எனக்கு கிஸ்மிஸ் பழம் பிடிக்காது. அதனால தான் நான் கிஸ்மிஸ் பழம் போடலை. வெறும் முந்திரி பருப்பு, ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காட்டாலும் போடாமல் இருந்துக்கலாம். லைட்டாக சீனியோடு சேர்த்து பொடி பண்ணிக்கிட்டு லைட்டாக போட்டுக்கிட்டு விட்டுறலாம். எனக்கு ஏலக்காயெலாம் பிடிக்கும், கிஸ்மிஸ் பழம் பிடிக்காதுங்கிறதுனால நான் போடலை. தேங்காய் நல்லா ஒட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம 1 கப் ரவை எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் சீனி எடுத்துக்கிட்டேன். சீனியவும் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். வேகமாக வதங்கப்பட்டுரும். இப்போ நல்லா பிசுன்னு ஆகும். அந்த சூட்டுக்கு சீனி இலக்கம் கொடுக்கும். நல்லா தேங்காவோடு சேர்ந்து பிசுப்பான இதுக்கு வரும். நல்லா வதக்கிக்குவோம். ரொம்ப பொறுமை தான் இந்த இதுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் ஆகும். கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். நல்லா இலக்கம் கொடுத்து தேங்காவோடு சேர்ந்துருது. இதுவே ஒரு தேங்காய் மிட்டாய் லெவலுக்கு தான் இருக்கும். நல்லா கிண்டிட்டு நல்லா சட்டியில் ஒட்டாத அளவுக்கு சுரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா பிசுன்னு கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்படி வந்திருக்கும். இன்னுமே சுருக்கம் கொடுக்கும், இன்னுமே இலக்கம் கொடுக்கும். நல்லா இலக்கம் கொடுத்துருந்துச்சு. போதும். இதை அப்படியே ஒரு ரவை எடுத்து வச்ச பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ ரவையை வறுத்து வச்சுருக்கோம். தேங்காயும் சீனியும் இப்போ வதக்கி போட்டிருக்கோம். இதுலேயே முந்திரி பருப்பையும் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுக்குவோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கைட்டை தொட முடியாது, சூடாக இருக்கும். தேங்காய் இதோட சூட்டனால அப்படியே கரண்டிகிட்டே கிண்டி விட்டுக்கோங்க. ரவையும் சீனி தேங்காய் 3 ஒன்று சேரட்டும். முந்திரி பருப்பும் இதில் போட்டு விட்டுக்கோங்க. ஒரு நல்ல கிளறிக்கோங்க.
நெய்யெலாம் இனிமேல் சேர்க்க வேண்டியதில்லை, நம்ம போட்டது போதும். முந்திரி பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. நான் சொல்லலை, 1/4 கிளாஸ் நல்லா காய்ச்சின பால், ஆறின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. 1/4 கிளாஸ் பால். அந்த 1/4 கிளாஸ் பாலுமே ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. அதுலேயும் பாதி ஊற்றிட்டு நம்மளுக்கு அந்த லட்டு பிடிக்கிற அளவுக்கு இலக்கம் வந்ததுக்கப்புறம் நல்லா சூட்டோடையே எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறி விட்டுக்கிடணும். ரவை, சீனி, தேங்காய் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கணும். 1/4 கிளாஸ் பால் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் பாதி தான், இதுலேயும் பாதி தான் போட்டு ஊற்றிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, இலக்கம் கொடுத்துருந்ததுன்னா போதும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 1/4 கிளாஸ்க்கு மேலே எடுத்துடாதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி தொளன்னு ஆயிரும். பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. 1/4 கிளாஸ் பாலையே நான் கொஞ்சோண்டு தான் ஊற்றி பிடிச்சு பார்த்தேன். இப்போ பிடிக்க வர்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம முந்திரி பருப்பை வறுத்ததுக்கு அப்புறமே 2 2ஆக நொறுக்கி போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு லட்டுக்கு ஒரு முந்திரி பருப்புன்னு வர்ற மாதிரி நான் பிடிக்கிறேன். லட்டு பிடிக்கிறப்ப அந்த சீனியோட இதுலேயே தான் நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ அப்படிங்கிறப்ப ரொம்ப போட்டு அமுக்காதீங்க, லேசாக அமுக்கி சாஃப்டாக எடுக்கிற மாதிரி வைங்க. சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு லட்டுக்கும் ஒரு முந்திரி பருப்பு வர்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு முந்திரி பருப்புன்னு இல்லை, ஒரு முந்திரி பருப்பை 2ஆக கட் பண்ணி அரை பருப்பாக போட்டால் கூட போதும். நல்லா வேகமாக பிடிக்க வந்துருச்சு. நான் கடகடன்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நமக்கு 1/4 கிலோ ரவை, 1/4 கிலோ சீனி அளவுக்கு ஆயிருக்கு. இதுக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு 30 லட்டு கிடைக்கும். நம்ம வெளியில் வாங்குகிற ரவா லட்டை விட இந்த லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மட்டும் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்பாங்க, இதை நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு. ரொம்ப நல்லா வந்திருந்தது. கடகடன் பிடிச்சு எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது. முந்திரி பருப்பு இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா சும்மா கூட பிடிச்சு வைக்கலாம். செம்ம டேஸ்டியான ரவா லட்டு ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் ஒரு லட்டை பிரித்து காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. முந்திரி பருப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அதை அப்படியே பிடிச்சி வச்சுருவோம். தேங்க்யூப்பா.